நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கங்கையம்மன் கோயிலில் இருக்கோம். திருமலையில் திருப்பதியில் கங்கையம்மன் கோயில் இருக்குது. சேவாசதனுக்கு அப்படி பேக் சைடில் இருக்குது. இப்போ இதை பற்றி பார்ப்போம். இந்த கோயில் வந்து சேவாசதனுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெருமாளோட தங்கச்சி அம்மா. இந்த கோயிலுக்கு வந்து நைட்டு வந்து 2 பட்டர்கள் வந்து இந்த வழியாக போய் ஆகாசகங்கையில் போய் படியில் ஏறி ஆகாசகங்கையில் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வராங்க பெருமாளுக்கு. அப்போ இந்த அம்மா வந்து துணைக்கு போகிறதா சொல்கிறாங்க. அதை பற்றி பார்ப்போம். இப்போ கோயிலில் நான் சுற்றி காமிக்கிறேன். உள்ள சிவலிங்கம் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது இந்த கோயில். கங்கையம்மன் வந்து பெருமாளுக்கு தீர்த்தம் எடுக்க போகும்போது துணைக்கு போகிறதா இந்த அவர் குருக்கள் சொல்கிறாரு. 2வது இது வந்து அம்மன் வந்து எல்லோரும் நிறையா வராங்க. சிறப்பாக இருக்குது கோயில். இங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா சிவலிங்கம் எல்லாமே வச்சு பூஜை பண்ணுறாங்க. பெருமாள் கோயிலில் ஒரு சிவன் கோயில் இது. சிவனும் இங்கே இருக்கார், அம்பாள் இருக்குது. இந்த பக்தர்கள் வேண்டுதல் வந்து ஒரு முடிச்சா கட்டி இந்த மரத்தில் வந்து கட்டி விட்டுறாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு வேண்டிக்கிறாங்க. இதுதான் இங்கே வந்து வேண்டுதல் கூறு. நாகருக்கு தனியாக வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. கோயில் தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க. நாகர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது. இதுக்கு வந்து அவங்க பூஜைகள் நடக்குது. பிரதோஷ பூஜைகள் எல்லாமே நடக்குது. இங்கே விநாயகர் இருக்கார், அம்பாள், துர்கையம்மன் இருக்காங்க. எல்லா அம்பாலும் இருக்குது. இங்கே வந்து எல்லாமே இருக்குது சாமி. வந்து பொதுவாக அந்த கோயில் வந்து ஒரு காவல் தெய்வம் அப்படின்ற பெருமாளோட தங்கச்சி அம்மா. இங்கே பார்த்திங்கன்னா நவகிரகத்துக்கு வந்து தனியாக ஒரு சன்னதி இருக்குது. நவகிரகத்துக்கு சன்னதி இருக்குது. இங்கே மூலையில் ஒரு பிள்ளையார் இருக்கார். எல்லா தேவர்களும் இங்கே இருக்காங்க. இந்த மூலையில் வந்து முருகனும் வள்ளி தெய்வானையும் இருக்காங்க. முருகன், வள்ளி தெய்வானை, விநாயகர், முருகன், நவகிரகங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லோரும் திருமலைக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து பாருங்கள். திருமலைக்கு வந்தீங்கன்னா அவசியம் இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள். சிறப்பாக இருக்குது. இதுக்கு எதிர்த்தாப்பில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயிலும் இங்கே இருக்குது. இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அதையும் தரிசனம் பண்ணலாம். கொஞ்சம் நல்ல மன அமைதியாக இருக்குது. யாரும் மிஸ் பண்ணிடாமல் வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து பாருங்கள். நல்லா இருக்குது. அமைதியான கோயில். பின்னாடி உட்காந்து நம்ம வந்து எதுவும் ஒரு மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இடமெல்லாம் இருக்குது. நன்றி, வணக்கம்.